மாತಾಡೋ ಹಾಗಿರೋದ್ರಿಂದ ನಾನು ತಮಿಳೆಲ್ಲ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. இங்க ஒரு பிரச்சனை நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இதுக்கும் முன்னாடி ಬಿಪಿಎಲ್ ಕಾರ್ಡ್ ಕ್ರೈಟೀರಿಯಾವ எடுத்தோம், ರೈಟ್? ಸೊ ಬಿಪಿಎಲ್ ಕಾರ್ಡ್ ನ ಕ್ರೈಟೀರಿಯಾ ಆಗಿ ತಗೊಂಡಾಗ 1,20,000 ಒಳಗೆ ಇರೋ ಅಷ್ಟು ಜನಕ್ಕೂ ಪೆನ್ಷನ್ ಕೊಟ್ವಿ ಅಲ್ವಾ? ಸೊ ಈಗ ಏನಾಯ್ತು, ಬಿಪಿಎಲ್ ಕಾರ್ಡ್ ಕ್ರೈಟೀರಿಯಾ ಅಲ್ಲೇ ನಿಲ್ಸಿದ್ರು, 1,20,000. ಸೊ ಯಾರ ಹತ್ರ ಎಲ್ಲ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಬಿಪಿಎಲ್ ಅಂತ ಇದೆಯೋ ಅಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಪೆನ್ಷನ್ ಕೊಟ್ವಿ. ಬಟ್ ಈಗ ಏನ್ ಮಾಡಿದೆ ಸರ್ಕಾರ, ಹೊಸ ಆದೇಶ ಮಾಡಿದೆ. ಏನಂತ, 32,000ಕ್ಕೂ ಕೆಳಗೆ ಇರುವಂತಹ ಕುಟುಂಬಗಳಿಗೆ, ಆ ಕುಟುಂಬದ ಸದಸ್ಯರಿಗೆ ಮಾತ್ರ ಪೆನ್ಷನ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಇನ್ಕಮ್ ನ 1,20,000ದಿಂದ 32,000ಕ್ಕೆ ತಂದು ನಿಲ್ಸಿದ್ರು. ಸೊ ಇದಕ್ಕೂ ಮುಂಚೆ ನೀವು ತಗೊಂಡಿರುವಂತಹ ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಏನಂತ ಮೆನ್ಷನ್ ಆಗಿರುತ್ತೆ, 50,000, 60,000, 70,000, 80,000 அல்வா? ஆமா இல்லைங்களா? எல்லாமே 60,000, 70,000, 50,000 அப்படிதான் இருக்கும். எதுவுமே 32,000க்கு கீழே இருக்காது. ஏன்னா நமக்கு அவசியம் இருக்குல்ல. அங்க 1,20,000க்கு கீழே இருந்தா போதும். we don't have அதுக்கும் மேல நமக்கு அதுக்கு கீழே இருந்தா போதும் தான் கிரைட்டீரியா இருந்தது. பட் இப்போ நமக்கு 32,000 தான் இருக்கணும் அப்படின்னு ரூல் போட்டதுக்கு அப்புறமா உங்க எல்லார் பென்ஷனும் டவுட்ஃபுல் பென்ஷனர்ஸ் லிஸ்ட்ல வந்திருக்கு. அப்புறம் இங்க ரேஷன் கார்டுல வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிபிஎல் கார்டு இருக்கலாம், பட் அந்த பிபிஎல் கார்டுல உங்களுக்கு இன்கம் கிரைட்டீரியா 32,000 இன்கம் இல்ல இப்போ. சோ அந்த இன்கம் சர்டிபிகேட் இங்க 32,000 பண்றதுக்கு ரெண்டு விஷயம் ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கு. ஒண்ணு, உங்க ஃபேமிலியில பையன் பொண்ணு வேற யாராவது வெளியே நம்ம வேலைக்கு போறது பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்காக தான், சேலரிக்காக தான். சோ அவங்க சேலரி 32,000 ரூபாய்க்கு மேல கண்டிப்பா இருந்தே இருக்கும். இப்போ ஒரு ஆள் உங்க வீட்டுல இருந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வேலையை பெங்களூருக்கு வேலைக்கு போறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 1,00,000க்கு மேல வரும். அப்போ உங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கட் ஆகும். சோ நீங்க ரேஷன் பர்பஸ்க்காக பென்ஷன் இதை வந்து நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி ஆகும். ஒன்னு, இப்போ நீங்க உங்க ஃபேமிலியை ஸ்பிளிட் பண்ணி தான் ஆகணும். பையனோ பொண்ணோ யாரு ஹை இன்கம் இருக்கோ அவங்கள ஃபேமிலி ரேஷன் கார்டுல இருந்து வெளியே எடுக்கணும். மற்றபடி உங்க இன்கம் வந்து நீங்க குறைச்சிக்கணும். ஓகே, உங்க இண்டிவிஜுவல் இன்கம் தான் நம்ம கொடுக்க முடியும். சோ ஒரு இன்கம் சர்டிபிகேட் இஸ் கிவன் ஃபார் அ ஃபேமிலி. அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு தான் நாங்க கொடுக்க முடியும் இன்கம் சர்டிபிகேட், நாட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒருத்தருக்கு உங்களுக்கு உங்க பையன் இன்கம் எங்கே ஃபெச் ஆயிருக்கோ உங்க இಡೀ குடும்பத்தோட இன்கம் அதனால இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வார்ஷிக குடும்பದ ஆதாய. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஃபேமிலி இன்கம் தான் கன்சிடர் பண்றோம், நாட் த இண்டிவிஜுவல்ஸ் இன்கம். சோ இப்போ உங்க பையன் இது வேற எங்கேயாவது ஒரு லோன் போட்டிருக்கலாம், பட் ஆனா அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ லோன் ப்ராசஸ் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி எங்கேயாவது ஃபெச் ஆயிருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், நமக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண கஷ்டம். அப்பா பேர்ல அம்மா பேர்ல லோன் போட்டிருந்தோம். பட் அதர்வைஸ் அப்ளிகண்ட் உங்க பையனோ பொண்ணு பேர்லயோ லோன் இல்ல வேற மாதிரி ஏதாவது பல்க் அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா we can help you, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பா. சோ இன்கம் சர்டிபிகேட் மெயினா 32,000க்கு உள்ள வரணும். அந்த உள்ள வரணும்னா உங்க வீட்டுல யாராவது ஹை சேலரிடு, கொஞ்சம் நிறைய சம்பளம் வாங்குற சேலரி பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த ரேஷன் கார்டுல இருந்து அவங்க வெளியே இருந்தா மட்டும்தான் எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ தயவுசெய்து நீங்க இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணாதான் உங்களுக்கு நாங்க பென்ஷன்ல நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? எதுக்கு வந்துக்கிறீங்கன்னு தெரியுமா? இது சுகர் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்களா? சுகர் எல்லாம் சாப்பிட்டீங்களா? சுகர் மாத்திரை. ஏன்னா சுகர் இப்ப எல்லாருக்கும் சொந்தக்காரர் தானா வருது, தேடி வருது இல்லைங்களா? சுகரு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிபி இருக்கும், ஏன்னா பென்ஷன் வரலன்னு. பிபி மாத்திரை கொடுக்கறதுக்கு டாக்டர் ரூபகல்லா மேடம் வந்துக்கிறாங்க. எம்எல்ஏ மேடம் தான் தெரியும், அவங்க ஒரு டாக்டர். அவங்க தெரியுமா? பிஹெச்டி. நான் கூட டாக்டர். நான் இது என்னது என்ஜிஓ கஷ்டம் தீர்க்கறது கூட ஒரு டாக்டரேட் தான். உங்களுக்கு யாருங்க தெரியாது எம்எல்ஏ வந்து டாக்டர் இல்லைன்னு? அவங்க மைசூர்ல படிச்சு டாக்டரேட் வந்துக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் பிபி மாத்திரை கொடுப்பாங்க. அவங்க ஏன் பிபி மாத்திரை கொடுக்குவாங்கன்னா, உங்க பென்ஷன் ப்ராப்ளம் தீர்ந்துட்டாவே பிபி மாத்திரை கொடுத்த மாதிரி தான். அதுக்கு நிறைய மாத்திரை எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. வேற காம்பவுண்டர் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. இவங்க ஆர்டர் போட்டு எழுதி கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, பயப்படாதீங்க. பென்ஷன் வரலன்னு எல்லாம் ரொம்ப தப்பா நினைச்சுன்னு இருக்குங்க. இப்போ 5 வரலுக்குது, ஒரே சைஸுக்குதா? ஒரு சைஸ் இருக்கா? இல்ல. மேல இருக்கிறது பணக்காரன், அதோட சின்னதாக இருக்கிறது சின்ன பணக்காரன், அதோட சின்னதாக இருக்கிறது சின்ன இது லாஸ்ட்ல இருப்பாரு, அதுதான் நம்ம. கரெக்டா? நம்ம பேர் சொல்லி
ஐடில வேலை செய்யறவங்களுக்கு அக்கௌண்ட்ல பைசா போகுது. எங்க ஐடி பிடினாக்கா லட்சக்கணக்கான பேமெண்ட் வாங்குறவங்க அவங்களுக்கு போகுது. அப்புறமா செத்துட்டாங்க பாரு சுடுகாட்டுல, சாம்பியன் மைன்ஸ்ல படுத்துனுக்குறவங்க, கோரமண்டல் கிட்ட படுத்துனுக்குறவங்க, கிருஷ்ணாபுரம் கல்லறையில படுத்துனுக்குறவங்க, ராஜேஷ் கேம்ப் கல்லறையில படுத்துனுக்குறவங்களுக்கெல்லாம் பென்ஷன் போகுது. இது கவர்மெண்ட் துட்டு. கவர்மெண்ட் துட்டு செத்தவங்களுக்கும் போகுது, பணக்காரருக்கும் போகுது. அதனால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கா, ஒரு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி யார் யாரு நம்மள மாதிரி சின்னவர்ல, நம்ம மாதிரி ஏழைப்பட்டவங்க, நீ ஏழைப்பட்டவங்க, நாங்களும் ஏழைப்பட்டவங்க, கரெக்டா, அந்த மாதிரி அவங்களுக்கு போயிட்டு சேரணும் அப்படின்ட்டு அதிகாரிங்க அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்ன்றது தான் இந்த ஸ்கீம். வேற எல்லாம் பிளேம் பண்ற மாதிரி கவர்மெண்ட் நிறுத்திச்சு இல்லை. 32,000 ரூபாய்க்கு மேல யாருக்கு இன்கம் இருக்குதோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மேடம் மாதிரி ஆளுங்க எல்லாம் போய் இல்ல அந்த 32,000 இன்கம் கூட கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் வாதாடி இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்லே வந்துக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஆபீசர்ஸுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆபீசர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க என்ன டாக்ல கேட்கறாங்க, உங்க ஆதார் கார்டு, உங்களுடைய எலெக்ஷன் கார்டு, வேற என்னென்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க செக் பண்ணி உங்களுக்கு நல்லா பண்ண முடியும். பட் இன்னொன்னு, என் புள்ள வேலை செய்யறான், எனக்கு பென்ஷன் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு புள்ளிங்க கர்மலோக்கி அம்மா அப்பாவும் பாக்குறது இல்லை, கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுது, செப்பரேட்டா போயிடுது. இந்த லவ் மேரேஜ் பண்ணு கூட போயிடுறாங்க போய் நிறைய பேர் அம்மா அப்பாவை விட்டு. ஏன்னா அந்த கோவத்துல சண்டையில் நான் ஓப்பனா பேசுறேன், இந்த மாதிரி போயிடுறாங்க. அப்ப என்ன அம்மா செப்பரேட்டா இருந்துடுறாங்க. ஒரு நல்ல புள்ளிங்க, என்ன மாதிரி புள்ளிங்க அம்மா அப்பாவை பார்ப்போம், இல்ல என்ன மாதிரி கெட்ட புள்ளிங்க அம்மா அப்பாவை பாக்குறது இல்லை. அப்போ ஒண்டிய கட்டியே நீங்க கீறீங்க. அது குரூப் ஒண்ணு. நீங்க என் புள்ள அங்க இருக்கிறான், என் புள்ள வெளியூர்ல இருக்கான், என் புள்ள சாம்பியன்ல இருக்கிறான், நான் கெனடிஸ்ல இருக்கேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரூவ் பண்ணும். அதுக்குதான் மேடம் இன்னைக்கு உங்க வீட்டு வாசப்படி தேடி வந்திருக்காங்க, ஆபீசர்ஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி எல்லாருக்கும் நம்ம கேஜிஎஃப்ல ஒரு 13,000 பேருக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்காக உழைக்கிற எம்எல்ஏ இருக்காங்க, நம்ம தாசில்தார் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்தா கூட ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது, உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பாங்க. ಸರ್ ಆಫೀಸರ್ಸ್ ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಒಂದು ಚಿಕ್ಕ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಸರ್, ಇಲ್ಲಿ ಕೂತಿರೋರೆಲ್ಲ ಬಡವರು, ಅವ್ರ ಮುಖಾದ್ರಲ್ಲಿ ನಗೋದ್ರೆ ನಮ್ಗೆ ಆಯ್ಸ್ ಗಟ್ಟಿ. ನೋಡಿ ನಮ್ಗೆ 65 ದಾಟಿದ್ದೀನಿ, ಹೆಂಗಿದ್ದೀನಿ ನೋಡಿ, ನಾನು ಇನ್ನ ಮದುವೆನೇ ಆಗಿಲ್ಲ. என்ன சிரிக்கிறீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றீங்களா? 65 வயசு ஆயிடுச்சு. எப்படிங்கிறேன் நான், ஏதோ கொஞ்சம் நல்லது கில்லது செய்யறதுனால நல்லா இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க கூட ரிட்டையர்ட் ஆனா கூட நல்லா இருக்கிறேன்னா ஏழைகளுக்கு நல்லது செய்யுங்கன்னு ஆஃபீஸர்களுக்கு சொல்றேன். ಆಫೀಸರ್ಸ್ಗೆ ಬಡವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೊಗಳಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಆಯುಸ್ ಗಟ್ಟಿ. ಅದರಿಂದ ನೀವು ತಾಯಿ ತಂದೆ ತರ ನಿಮ್ಮ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ. ನಾನು ಕೇಳಿಪಟ್ಟೆ, ಯಾವುದೋ ಒಂದು ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹೋದ್ರೆ ಎತ್ತು ಬಿಸಾಕ್ತಾರೆ, ನಾವು ನೋಡಲ್ಲ, ಹಂಗೆ ನಮ್ಮ ಮೇಡಮ್ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಮೇಡಮ್ಗೆ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಬರಬಾರ್ದು. ನೀವು ಆಫೀಸರ್ಸ್ ಎಲ್ಲ ಬಂದು ಖಂಡಿತಾಗಿ ಆ ತರ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ತಿದ್ಕೋಬೇಕು. ನೀವು ಮಾಡಿದ್ರೆ ಅಂತಲ್ಲ, ನಮ್ಗೂ ಮಾಹಿತಿ ಬಂದಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅವ್ರ ಕಷ್ಟ ಸುಖ ಹೇಳಕ್ಕೆ ನೀವು ಆಫೀಸರ್, ನೀವು ಸರ್ಕಾರಿ ನೌಕರು, ದೇವ್ರು ಕೊಟ್ಟ ಕೆಲಸ ನಿಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸರ್ವರ್ಗೂ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕು ಹಂಗಂತ ನಿಮ್ ಕೈ ಮುಗಿದು ಕೇಳ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆ ತಂಗಿ ಆ ತರ ಅವ್ರನ್ನ ನೆನೆಸ್ಕೊಂಡು ನೀವೇನು ಅವ್ರಿಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಎಲ್ಲ ನೀವು ಸಾಲ್ವ್ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಂತ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ கை முகுதி நான் ಬೇಡ್ಕೊಳ್ತೀನಿ. உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா எல்லாம்? எதனா புரியலன்னா சொல்லுங்க. புரிஞ்சுதா புரியலையா? புரியுது இல்லைனாக்கா அந்த மாதிரி நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்க போயிட்டு அழுவுறத வேணாம், ஒன்றும் வேணாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க எல்லாம் இந்த கம்ப்யூட்டர்லாம் டெஸ்ட் பண்ணி பிறகு எல்லாம் சிரிச்சுன்னு போகணும். இப்ப கூட சிரிச்சுன்னு தான் இருக்கணும். நீங்க அழுந்தாக்கா பிரயோஜனம் இல்லை, துன்பம் வர வேலை இல்லை. சரிங்க? எப்படி ನಮ್ ಕಷ್ಟ ಬರೋ ಟೈಮಲ್ಲಿ ನಗಿದ್ರೆ ಆ ಕಷ್ಟ ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು. ಆ ಕಷ್ಟ ಇದೆ ಹೇಳಿ ಅಳಬಾರ್ದು ಯಾರು. எல்லாருக்கும் ನಿಮ್ ಕನ್ನಡ ಗೊತ್ತಿದೆ, ತಮಿಳ್ನಲ್ಲೇ ಹೇಳ್ತೀನಿ. சிவாஜி கணேசன் பாட்டு பாத்தீங்களா? துன்பம் வரும் வேலை இல்லை, சரிங்க. அந்த துன்பத்தை தீர்க்கிறதுக்கு நம்ம எம்எல்ஏ மேடம் வந்திருக்காங்க பாருங்க. போன ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அவங்க கிட்ட எல்லா ப்ராப்ளம் சொன்னீங்க. ஒரே ஒரு 4 நாள்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சர்க்காரே லைனுக்கு வந்துக்குது. நம்ம தாலுகா ஆபீஸ் முனிசிபாலிட்டி ஆபீஸ் எல்லாம் உங்க லைனுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம மேடமோட கிஃப்ட். அந்த கிஃப்ட்டை நீங்க நன்றி உள்ளவரை நினைச்சு உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. உங்க குறைங்க எனக்கு தான் மேடம் கேட்பாங்க.
அமைதியாக அப்படியே உக்காந்துக்கிற இடத்துல இருந்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு சொல்லி ஆஃபீஸுக்கு உக்காந்துக்கிறாங்க. உங்கள் ப்ராப்ளம்லாம் இன்றைக்கே சால்வ் பண்ணாங்க. உங்களை எல்லாரும் அன்போடு உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தாசில்தார் வந்திருக்கிறாங்க, முனிசிபாலிட்டி கமிஷனர் கூட வந்திருக்கிறாங்க. அதே அப்படி உங்களுக்கு யாராருக்கு பென்ஷன் கரெக்டாக வந்துதில்ல, பென்ஷனும் விடோ பென்ஷனும் சீனியர் சிட்டிசன் பென்ஷனும் திருப்பி ரேஷன் கார்டு கூட ப்ராப்ளம் இருக்குது. எத்தனோ பேருக்கு ரேஷன் கார்டு பிபிஎல் கார்டு கேன்சல் ஆயிருக்குது, இல்லை ஏபிஎல் கார்டுக்கு மாத்திட்டு இருக்கிறாங்க. அது ப்ராப்ளம் ஆயிருக்குது. அது இப்போ கிளாரிஃபை பண்றாங்க. பென்ஷன் 2-3 மாசமா யார் யாருக்கு பென்ஷன் நிக்கிருக்குது கொஞ்சம் கை நீட்ட முடியும். பென்ஷன் இங்கே ஒரு சிஸ்டம் எடுத்து வந்திருக்கிறாங்க. இப்போ தாலுக் ஆஃபீஸ்ல இருந்தா யார் யாரு பென்ஷன் வாங்கி இருக்கிறீங்கோ அது இந்த லிஸ்ட்ல இருக்குது. கேஜிஎஃப்ல மொத்தம் ஒரு 7,000 பேருக்கு கேன்சல் ஆயிருக்குது. அது எந்த ரீசன்ல இருந்தா கொஞ்சம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல இருந்தா, இன்னொரு டாக்ஸ் பே பண்றதுனால உங்க வீட்டுல யாரோ பையாவோ உங்க பசங்க யாரோ வேலை பண்ணிருந்தா டாக்ஸ் பே பண்ணிருந்தா அப்போ அது ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க, கேன்சல் பண்ணல. 2-3 மாசமா இந்த உங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்துல இருந்தா டாக்ஸ் பே பண்ணிருந்தா உங்க பென்ஷன் ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க. இல்ல இன்கம் சர்டிபிகேட் மூலமா கூட உங்களுக்கு அந்த பென்ஷன் வராதா இருக்குது. ஆனா இங்கேயே செக் பண்றாங்க. இங்க நீங்க ஒருத்தரை இங்கேயே அவர் செக் பண்ணி அதுக்கு எது சொல்யூஷன் இப்படியே சொல்றாங்க. என் கூட தாசில்தார் வந்திருக்கிறாங்க. வேற ஃபுட் டிபார்ட்மெண்ட் ரேஷன் எதனா கேன்சல் ஆயிருந்தா ஒருத்தன்னு ஒரு லிஸ்ட்ல சேர்த்துறதுக்கு புதுசு ரேஷன் கார்டு பண்ணாத இருந்தா திருப்பி அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும்? இப்போ புதுசு ரேஷன் பண்ண முடியாது, ஒருத்தருக்கு ஒரு ரேஷன் கார்டு பண்ண முடியாது. ஆனா அந்த ப்ராப்ளம் வேற ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதுக்கு எப்படி ரேஷன் கார்டு செப்பரேட் பண்றதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஏடி ஏனுமா ನೀವು அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி வந்திருக்கிறாங்க. எப்பவுமே எங்க கூட இவரு கூட வந்திருக்கிறாங்க, ஃபுட் இன்ஸ்பெக்டர் ரகு வந்திருக்கிறாங்க. 2000 மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தது இருக்குது. அது வெரிஃபிகேஷனுக்காக அது கூட நீக்கி இருக்குது. வெரிஃபிகேஷன் இருக்கிறனால அதனால அந்த கிரகலட்சுமி 2000 மாசம் மாசம் 2000 அது கூட 2-3 மாசமா பெண்டிங் இருக்குது. அதுக்கு சிடிபிஓ ராஜேஷ் கூட வந்திருக்கிறாங்க. திருப்பி கரண்ட் ப்ராப்ளம் இருந்தா விமல் வந்திருக்கிறாங்க. பெஸ்காம்ல இருந்தா ஒரு 5 டிபார்ட்மெண்ட் கூட வந்திருக்கிறாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் உங்க ப்ராப்ளம் சொல்லுங்க, அந்த ப்ராப்ளமா சால்வ் பண்ணி திருப்பி நீங்க ஒருத்தர லைனா வந்தா பென்ஷன் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். பென்ஷன் ப்ராப்ளம் இந்த பக்கம் ஃபுட் இது ரேஷன் கார்டு எதனா ப்ராப்ளம் இருந்தா இந்த பக்கம், வேற முனிசிபாலிட்டியில உங்களுக்கு எதனா தேவை இருந்து அந்த ப்ராப்ளம் யாரும் உங்களுக்கு கரெக்டா பார்க்காத இருந்தா நேரமா எங்கள்கிட்டவே வாங்க. நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது உங்களுக்கு 2-3 மாசமா பென்ஷன் நிக்கிறதுக்காக உங்களுக்கு கஷ்டம் இருக்குது. லாஸ்ட் நாங்க பூஜை பண்ண வந்த சுகன்யா வார்டுக்கு நீங்க வந்து 2-3 மாசமா கரெக்டா பென்ஷன் வராதா இருக்குது அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறீங்க. அதனாலதான் நாங்க நேரமா வந்தோம். எப்படி இது சால்வ் பண்றது, எப்படி சால்வ் பண்ண முடியும், இது இங்கேயே சால்வ் பண்ணிருந்தா இங்கே சால்வ் பண்ணல, இல்லாத இருந்தா உங்களுக்கு ஏதோ அப்ளிகேஷனோ இன்னொரு டாக்குமெண்டோ இருந்தா இப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. அது ஏன்னா நீங்க டாக்குமெண்ட் எடுத்து வரணும். ಅದು ಕೂಡ ಎಷ್ಟು ದಿನದಲ್ಲಿ ಮಾಡ್ತೀರಾ? ಕರೆಕ್ಷನ್ಸ್ ಇದ್ರು ಎಷ್ಟು ದಿನದಲ್ಲಿ ಮಾಡ್ತೀರಾ? ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಬೇಕಾ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದ್ರೆ? ಅದೇನ್ ಪ್ರೊಸೀಜರ್ ಏನು? ಇವಾಗ ನೀವು ಅವ್ರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ನೇರವಾಗಿ ಬರ್ತಾರೆ, ಯಾವ ರೀಸನ್ ಇಂದ ಪೆನ್ಷನ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ನಿಮ್ಗೆ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾದ್ಮೇಲೆ ನೀವು ಮತ್ತೆ ಮಾಜರ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಥವಾ ಈಗ ಮೆನ್ಷನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ಗೆ ನೀವು ಈಗಾನೇ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಿಂಗೂ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಮಾಡ್ತೀರಾ ನೀವು. ಈಗ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, ಮತ್ತೆ ನೀವು ಮಾಜರ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕೋರ್ಟ್ ಅಫಿಡೇವಿಟ್ ಬೇಕು ಅಂತೀರಾ.
ಆ, ಆ. ಬಟ್ ಈಗ ಅವ್ರ ಹತ್ರ ಕಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಹಳೇದಿರುತ್ತಲ್ಲ, ಹಿಂದೆ ಏನ್ ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ? ಅಲ್ಲಪ್ಪ, ಪೆನ್ಷನ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಮತ್ತೆ ನಿಮ್ಗೆ ಕಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೇಕಾಗತ್ತಾ? ಕಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಹಳೇದೇ ಕೊಟ್ರೆ ಆಯ್ತಾ? ಕಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಅ ರಿಕ್ವೈರ್ಮೆಂಟ್ ಮೇಡಮ್, ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. ಆ, ಆಯ್ತು. BPL ಕಾರ್ಡ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಆ? ಮೈಕ್ ಕೊಡ್ಬಾ. ಹಾ ಮೇಡಮ್, ಇವ್ರದ್ದು ಯಾರ್ದು ಇನ್ಕಮ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಅಂತ ಬಿಟ್ಟು ನೋಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಇಲ್ಲಿ ಅಪ್ಲಿಕೆಂಟ್ ಇದ್ರೆ ಇಲ್ಲೇ ಮಾಡ್ಕೊಂಡು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇವ್ರಿಗೆ ಇನ್ಕಮ್ ಜಾಸ್ತಿ ಇರೋ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಹೇಗಿದೆ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಮೇಡಮ್. ಇಲ್ಲಿ ನಂಬರ್ ಕಳ್ಸಿದಾರೆ ಮೇಡಮ್, RD ನಂಬರ್ ಕಳ್ಸಿದಾರೆ ನಮ್ಗೆ. ಇಲ್ಲಿ ಅದ್ರಲ್ಲಿ RD ನಂಬರ್ ಫೆಚ್ ಮಾಡ್ತೀವಿ ಮೇಡಮ್, ಸಿಸ್ಟಮ್ ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಯಾರ್ದು ಅಂತ ನೋಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಇನ್ ಕೇಸ್ ಅಪ್ಲಿಕೆಂಟ್ ಇದ್ರೆ ಅವ್ರದ್ದು உங்களுக்கு எல்லாம் காஸ்ட் சர்டிபிகேட் இருக்குதா? காஸ்ட் சர்டிபிகேட் இருக்குதா? இன்கம் சர்டிபிகேட் இருக்குதாம்மா? இன்கம் சர்டிபிகேட் யாராருக்கு இன்கம் சர்டிபிகேட் இல்ல? யாராருக்கு இன்கம் சர்டிபிகேட் ஆனா பென்ஷன் வந்திருக்குதா? இதுக்கு முன்னாடி பென்ஷன் வந்ததா? 2-3 மாசம் முன்னால பென்ஷன் வந்திருக்குதா? உங்களுக்கு எல்லாருக்குமே பென்ஷன் வந்திருக்குதா? 3 மாசம் முன்னால பென்ஷன் வந்திருக்குதಮ್ಮ? ಬರೀ ಇವಾಗ ನಿಮ್ಗೆ ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ದ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ. ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮತ್ತೆ ಇಂಡಿವಿಜುವಲ್ ಆಗಿ ಮಾಜರ್ ಮಾಡ್ತೀರಾ? ಇಂಡಿವಿಜುವಲಿ ನಿಮಗೆ ಪೆನ್ಷನ್ ಮತ್ತೆ ಕಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಬರೀ ಆಯ್ತು, ಮಾಜರ್ ಮಾಡಿದಾಗ ಮತ್ ನೀವು ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಗೆ ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್? ಕೇಸ್ ಅಂದ್ರೆ ಜನರಲ್ ಕೇಸ್ ಬಂದ್ರೆ ಮಾತ್ರ ಅದು ಕ್ಯಾಶ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಒಂದ್ರಲ್ಲೇ ಬರುತ್ತೆ ಮೇಡಮ್. ಅಂದ್ರೆ ಜನರಲ್ ಮಾತ್ರ ಕ್ಯಾಶ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್, ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಒಂದ್ರಲ್ಲೇ ಬರುತ್ತೆ. ಮಿಕ್ಕಿದವ್ರಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, இன்கம் சர்டிஃபிகேட் மாத்திரம் ஆகும். இப்போ உங்ககிட்ட ஒரு 2-3 டீடைல் தான் கேக்குறாங்கம்மா. பென்ஷனுக்காக ஒரே ஒரு இன்கம் சர்டிபிகேட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பென்ஷன் வாங்கியிருக்கிறீங்களே 2-3 மாசம் பின்னாடி பென்ஷன், அந்த டீடைல் எடுத்து செக் பண்றாங்க. உங்க பென்ஷன் கேன்சல் ஆயிருக்குது, ஒரே இன்கம் சர்டிபிகேட்னால கேன்சல் ஆயிருந்தா அவர் திருப்பி வந்து வார்டுக்கு ஏரியாலாம் மாஜர் பண்ணி உங்களுக்கு கம்மி தான் இன்கம் அப்படி ஒரு சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அது பென்ஷನ್ಗೆ ರೈಸ್ பண்றாங்க, ಚೆಕ್ ಲಿಸ್ಟ್ ರೈಸ್ பண்றாங்க. ಇವರೇ ಬರ್ಬೇಕಾ, ನೀವು ಬಂದ್ ಮಾಡ್ತೀರಾ? ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳಿ. ಮಾಜರ್ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಮತ್ತೆ ಇನ್ಕಮ್ ಗೆ ಇವರು ಮತ್ತೆ ಚೆಕ್ ಲಿಸ್ಟ್ ಹಾಕಬೇಕು ಮೇಡಮ್. ಇನ್ಕಮ್ ಗೆ ಅಫಿಡವಿಟ್ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಆಕ್ಚುಲಿ ಕ್ಯಾಶ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ, ಯಾಕಂದ್ರೆ ಇವಾಗ ಗ್ರೂಪ್ ಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ಕಮ್ ಗೆ ಇಲ್ಲ. ಇನ್ಕಮ್ ಪೆನ್ಷನ್ ಗೆ ನಿಮ್ಗೆ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೇಡ, ಹಳೇದು ಒಂದಿದ್ರೆ ಸಾಕು. ಹಳೇದು ಒಂದಿದ್ರೆ ಸಾಕು. ಬರೀ ಎಜುಕೇಶನ್ ಪರ್ಪಸ್ ಗೆ ಮಾತ್ರನೇ ಕ್ಯಾಸ್ಟ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇವತ್ತಿನ ಬೇಕು. ಎಜುಕೇಶನ್ ಮತ್ತೆ ಬರೀ ಎಜುಕೇಶನ್ ಪರ್ಪಸ್ ಗೆ ಮಾತ್ರ. ಇನ್ನು ಬೇರೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ತಗೊಳೋದಕ್ಕೆ ಅವರು ಕ್ಯಾಟಗರೀಸ್ ಕೇಳಿದಾಗ ಅವಾಗ ಬೇಕು. ಬರೀ ಪೆನ್ಷನ್ ಗೆ ಅವ್ರು ಹಿಂದೆ ಪೆನ್ಷನ್ ತಗೋತಾ ಇದ್ರು, ಹಿಂದೆ ಅವರು ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಈಗ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ 2-3 ಮಂತ್ಸ್ ಇಂದ. ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಗೆ ಬರೀ ಇನ್ಕಮ್ ಅಷ್ಟೇ ಬೇಕಾಗಿದೆ. ಇನ್ಕಮ್ ಅವ್ರದ್ದು ನೀವು ಮಾಜರ್ ಮಾಡಾದ್ಮೇಲೆ ಅವ್ರು ಅಲ್ಲೇ ಬರ್ಬೇಕು, ಚೆಕ್ ಲಿಸ್ಟ್ ರೈಸ್ ಮಾಡ್ಬೇಕಾಗತ್ತೆ. ಹೌದಲ್ವಾ? ಅವ್ರ ಪರವಾಗಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಬಂದ್ರೆ ಈ ಏರಿಯಾಗೆ ತಗೋತೀರಾ? ಒಬ್ರು ಬರ್ಲಿನ, ಈ ವಾರ್ಡ್ ಇಂದ ಒಬ್ರು ಬರ್ಲಿ, ಸೋ ದಟ್ ಅವರಿಗೆ ಟ್ರಾವೆಲಿಂಗ್ ಮಾಡೋದು, ಪ್ರತಿ ಸತಿ ನೀವ್ ಇರ್ತೀರಾ ಇರಲ್ಲ, ಆಟೋ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದು ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ರೆಡಿ ಮಾಡ್ಸೋದಕ್ಕೆ, ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಲಿಸ್ಟ್ ಮಾಡ್ಸೋದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗುತ್ತೆ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ 150 ಇರ್ಲಿ 100 ಇರ್ಲಿ, ಒಂದ್ ಏರಿಯಾಲ್ ಒಬ್ಬರಿಗೆ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಡೋಣ. நாங்க இப்போ ஒருத்தரும் நீங்க உங்க காசு செலவு பண்ணி நீங்க தாலுக் ஆஃபீஸ் வருது வேண்டாம். இப்போ இங்க வந்து நாங்க மீட்டிங் பண்ணிருக்கிறோம். நெக்ஸ்ட் நாங்க இவரு தாலுக் ஆஃபீஸ்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்து ஒரு மாஜர் பண்ணி உங்களுக்கு இன்கம் எவ்வளவு இருக்குதுன்னு அது டிசைட் பண்றாங்க. அது அப்புறமா உங்க வார்ட்ல நீங்க யாரு சொல்றீங்களோ அவருக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அந்த ஒரு இன்கம் சர்டிபிகேட்டுக்காக தாலுக் ஆபீஸ் கிட்ட வந்து உங்களுக்காக அங்க செக் லிஸ்ட் ரைஸ் பண்ணி
என்ன உங்களுக்கு டாக்குமெண்ட் பென்ஷன் இதுக்கு முன்னால நீங்க பென்ஷன் வாங்கிருக்கிறீங்களே அந்த டீடைல்ஸ், இன்கம் சர்டிபிகேட், அது எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி அங்க ஃபாலோ பண்றதுக்காக இந்த வார்ட்ல இந்த ஏரியால இருந்து ஒரே ஒருத்தர் நாங்க கூப்பிட்டு ஃபாலோ அப் பண்றேன். அது கரெக்டா இல்லையா? எல்லாரும் வந்திருந்தா கஷ்டம். ஒரு டைம் தாசில்தார் இருக்கிறாங்க, ஒரு டைம் ஒரு வில்லேஜ் அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்க, இல்ல மீட்டிங்ல போயிருக்கிறாங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. காலையில வருவீங்க, அங்கேயே வெயிட் பண்ணி வாபஸ் வருவீங்க. 2-3 வாட்டி அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும். தேடி அங்க வருதே ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லையா? அதனால ஒரே ஒருத்தருக்கு உங்க வார்டுல ஒரே ஒருத்தர் உங்களுக்காக அந்த சர்வீஸ் பண்றாங்களே அவருக்கு கூப்பிட்டு என்ன செக்லிஸ்ட்ல டாக்குமெண்ட் கேக்குறாங்களோ அது இங்கேயே கலெக்ட் பண்ணி அங்க ஃபாலோ பண்றதுக்கு அனுப்பலாம். இல்ல உங்க வயசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும், அங்க வருது வெயிட் பண்றது, யாரு எப்போ வருவாங்க, தாசில்தார் எப்போ வருவாங்க, ஃபுட் ஆபீசர் எப்போ வருவாங்க, உங்களுக்கு யாரும் கரெக்டா இன்ஃபர்மேஷன் சொல்றது இல்ல. நீங்க 2-3 வாட்டி வந்து ரொம்ப பேஜாரா வருவீங்க. அது வேண்டாம். இப்போ ಚೆಕ್ பண்ணலாமா? எல்லாம் ಚೆಕ್ பண்ணி ಲಿಸ್ಟ್ பண்ணலாம். ಒಂದು ರಿಜಿಸ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಬರ್ಕೊಂಬಿಡಿ ಅವ್ರ ಹೆಸರು, ಪೆನ್ಷನ್ ಏನೇನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಂದ ಒಂದ್ ಹೆಸರು ಬರ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರದ್ದು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ನಂಬರು. ಮಿಕ್ಕಿದೆಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡಿದಾಗ ನಿಮ್ಗೆ ಈರ್ತಿ ಆಗತ್ತೆ ಮತ್ತೆ ಅವ್ರ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಬಂದಿದ್ಯಾ ಇಲ್ಲ, ಸವಲತ್ತು வருது. அவருக்கு ஏபிஎல் கார்டுக்கு பென்ஷன் ಇದೆಯಾ? ஏபிஎல் கார்டுಗೆ உங்க இன்கம் 30,000 32,000 இருந்ததா உங்களுக்கு பிபிஎல் கார்டு, ரேஷன் கார்டு, பென்ஷன். உங்க இன்கம் 50,000 மேல இருந்தா உங்களுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்றாங்கம்மா. அதனால ஃபர்ஸ்ட் இன்கம் சர்டிபிகேட் தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிபிஎல் கார்டு யாருக்கு இருக்குதோ அவருக்கு தான் இந்த எல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க. பிபிஎல் கார்டே கேன்சல் ஆயிருந்தா இந்த சர்வீஸ் கொடுக்கறது இல்ல. அது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குதம்மா? பிபிஎல் கார்டு கேன்சல் பண்றாங்க? உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி இருந்தா, உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் வேலை பண்ணிருந்தா, வெளியூர்லவோ இங்கேயோ வேலை பண்ணிருந்தா, இன்கம் ஜாஸ்தி இருந்தா உங்களுக்கு பிபிஎல் கார்டு கேன்சல் பண்றாங்க. அதுக்கு வேற சிஸ்டம் இருக்குது, அதை அப்படி கரெக்ஷன் பண்ணலாம். பிபிஎல் கார்டுல யாரும் உங்க வீட்டுல வேலை பண்ணிருக்கிறாங்களோ அவரு அந்த கார்டுல இருந்து கேன்சல் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ಏನಪ್ಪ ರಘು ಹೇಳ್ತೀಯಾ? பிபிஎல் கார்டுல உங்க வீட்டுல எல்லாம் நீங்க 5 பேரோ 4 பேரோ இருக்கிறீங்க. ஒரே ஒருத்தர் வெளியில வேலை பண்றாங்க, அவர ஃபேமிலி செப்பரேட்டா இருக்குது. ஆனா அவரு உங்க கூட இருந்தா உங்களுக்கு எல்லாம் இன்கம் கேன்சல் ஆகும். அவரு உங்க கார்டுல இருந்தா செப்பரேட் பண்ணிருந்தா உங்களுக்கு இன்கம் வரும். அது கொஞ்சம் அவரு எஜுகேட் பண்றாங்க. ನೀವು ಕೂಡ ಹೇಳಿ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಪத்தி ஒரு 2 ನಿಮಿಷ சொல்றாங்க. ಬಗ್ಗೆ ಕಾಮನ್ ಆಗಿರೋದು ಈಗ ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ APL ಕಾರ್ಡ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಅಂತ. ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಮೇಡಮ್ ಹೇಳಿದ್ರು, ಮತ್ತೆ ನಮ್ ವಿನಿತು ಹೇಳಿದ್ರು. ಈಗ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಕಂಪ್ನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಸಾಫ್ಟ್ವೇರ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅಂತವ್ರು ಮಾತ್ರ APL ಕಾರ್ಡ್ ಆಗಿದೆ ಮೇಡಮ್. ಫಸ್ಟ್ ಆಗಿರೋದು APL ಕಾರ್ಡ್ಸ್. ಈಗ ನಮ್ ಟೌನ್ ಅಲ್ಲಿ ಟೋಟಲ್ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ 8,84,360 ಕಾರ್ಡ್ಸ್ APL ಆಗಿದೆ. ಅದು ಏನ್ ಕ್ರಿಟೀರಿಯಾ ಅಂತಂದ್ರೆ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ತಾ ಇದ್ರೆ, ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಅಂತ ಅವ್ರದ್ದು ಮಾತ್ರ ಇದ್ರಲ್ಲಿ ಲಿಸ್ಟ್ ತಗೊಂಡು ಕಮಿಷನರ್ ಆಫೀಸ್ ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ APL ಮಾಡಿದ್ದಾರೆ ಮೇಡಮ್. ಈಗ ಆ APL ಕಾರ್ಡ್ಸ್ಗೆ ಅದು ಅವ್ರಿಗೆ ಟ್ಯಾಕ್ಸ್ ಪೇಡ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅದನ್ನ ಕಳ್ಸಿಕೊಡ್ತೀವಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಏನಂತಂದ್ರೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ಸ್ ಅಲ್ಲಿ 2 ತರ ಬರುತ್ತೆ, BPL ಕಾರ್ಡ್ಸ್ ಮತ್ತೆ APL ಕಾರ್ಡ್ಸ್. ಪ್ರೆಸೆಂಟ್ ಈಗ BPL ಕಾರ್ಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ಅಡಿಷನ್ ಮತ್ತೆ ಡಿಲಿಷನ್ ಗೆ ಟೈಮ್ ಇದೆ ಮೇಡಮ್. ಈಗ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಸೇರಿಸ್ಕೊಬಹುದು. ஃபுட் ஆபீசர் இங்க நாங்க ரேஷன் கார்டு கேன்சல் பண்ணல, அங்க கமிஷனர் ஆபீஸ் இருக்குது. இவரு வேற கம்பெனில வேலை பண்றாங்களே, அவருக்கு சேலரி அவர் அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்ப அக்கௌண்ட்ல வந்திருக்கிற பணம் பார்த்து இவரு ரேஷன் கார்டுல இருக்கிறாங்க, இவருக்கு இன்கம் எவ்வளவு இன்கம் இருக்குதோ அதுக்கு மேல சேலரி வருதுன்னா அப்படி கமிஷனர் ஆபீஸ் இருக்குது ஃபுட் ஆபீஸ்ல, அவரு நேரமா கேன்சல் பண்ணிருக்கிறது. அது இப்ப கரெக்ஷன் பண்றதுக்கு அவருக்கு வேற என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அப்படி சொல்றாங்க. ಪ್ರೊಸೀಜರ್ ಈಗ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಒಂದ್ 4 ಜನ ಇದ್ರೆ ಅದ್ರಲ್ಲಿ ಒಬ್ಬರದು ಯಾರು ರಾಧಾನೋ ಇಲ್ಲ ಶ್ಯಾಮ್ಲನೋ ಗಿರೀಶ್ ಅಂತ ಯಾರೋ ಹೆಸರು ಇರುತ್ತೆ. ಆ ಗಿರೀಶ್ ಅವರು ಏನಾದ್ರು ಇನ್ಕಮ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ತಾ ಇದ್ರೆ ಅದ್ರ ಆಲ್ರೆಡಿ ಟ್ಯಾಕ್ಸ್ ನಂಬರ್ ಕೂಡ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಮೇಡಮ್. ಈಗ ಅವರು ಎಲ್ಲೋ ಈಗ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿದ್ರೆ ನಿಮ್ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ವಾಸ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರು ಜೆನ್ಯೂನ್ ಆಗಿದ್ರೆ ನೀವು ಪಾನ್ ಕಾರ್ಡು, ಆಧಾರ್ ಕಾರ್ಡು ಮತ್ತೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡು ತಂದ್ಕೊಟ್ರಾಗಿನ ನಾವು ಅಲ್ಲಿ ವೆರಿಫಿಕೇಶನ್ ಮಾಡಿ ಅವ್ರ ಪಕ್ಕ ಜೆನ್ಯೂನ್ ಅಂತಾನೆ ನಾವು ಕಳ್ಸಿಕೊಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಅಲ್ಲಿ DC ಆಫೀಸ್ ಇಂದ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಇದು ಮಾಡಿದ್ರೆ ಆ ಪ್ರೊಸೀಜರ್ ಪ್ರಕಾರ ನಾವು ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಮತ್ತೆ
உங்க கார்டுல இப்போ யாரு சேலரி கம்பெனி சேலரி வாங்கியிருக்கிறாங்க, அவர் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து உங்க ரேஷன் கார்டு லிஸ்ட்ல அவரு அல்லாதி செப்பரேட்டா பண்ணிருந்தா, அந்த ரேஷன் கார்டுல செப்பரேட் பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த பிபிஎல் கார்டு பெனிஃபிட்டோ பென்ஷனோ வருது. அந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணு. பிபிஎல் கார்டு எதனா கேன்சல் ஆயிருந்தா ಫಸ್ಟ್ அந்த ப்ರೊಸೀಜರ್ தான் ಫಾಲೋ பண்ணு. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಕಾಮನ್ ಆಗಿ ಈಗ ಹೆಣ್ಮಕ್ಳು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿರ್ತಾರೆ, ಎಲ್ಲಾ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಅವರು ಅಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಚೇಂಜ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಅಷ್ಟು ಅಡ್ರೆಸ್. ಅದಕ್ಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಅಡ್ರೆಸ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿಸ್ಬೇಕು. ಈ ಕುಪ್ಪಂ ಇರ್ತಾರೆ, ಮಾರಿಕುಪ್ಪಂ ಆಗಿರ್ಬೋದು, ಬೇರೆ ಅದರ್ ಸ್ಟೇಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರಾಗಿನ ಅಲ್ಲಿ ಸೇಮ್ ಅಡ್ರೆಸ್ ಇರುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಟ್ರೈ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ, ಆಗೋದಿಲ್ಲ ಮೇಡಮ್. ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಅಡ್ರೆಸ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿಸಿ, ಆ ಲೊಕೇಶನ್ ಅಡ್ರೆಸ್ ಚೇಂಜ್ ಮಾಡ್ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಸೇರ್ಸ್ಕೊಂತೀವಿ. ಈಗ ಅಡಿಷನ್ ಮಕ್ಕಳು ಸೇರ್ಸ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಹೇಳ್ತಿದ್ವಿ, ಸ್ಕೂಲ್ ಶುರು ಆಗುತ್ತೆ, ಮಕ್ಕಳು 6 ವರ್ಷ ಒಳಗಡೆ ಇದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಅಷ್ಟು ಕಂಪಲ್ಸರಿ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ 6 ವರ್ಷ ಒಳಗಡೆ ಇದ್ರೆ ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್, ಆಧಾರ್ ಕಾರ್ಡು ತಗೊಂಡು ಹೋಗಿ ಕರ್ನಾಟಕ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಾಕೊಂಡ್ಬಂದ್ರೆ ವಿತಿನ್ 2 days ಅಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಈಗ ಶುರುವಾಗಿದೆ, ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮತ್ತೆ ಡಿಲಿಷನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಮ್ಯಾರೇಜ್ ಆಗಿರುತ್ತೆ, ಈಗ ಅದು 99% ಹಂಗೆ ಆಗಿರೋದು ಮೇಡಮ್. ಹೆಣ್ಮಕ್ಳು ಎಲ್ಲ ಅಷ್ಟೇ ಕಂಪಲ್ಸರಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಸೇರ್ಸ್ಕೊಂಡಿರಲ್ಲ, 5 kg 10 kg ಬರುತ್ತೆ ಅವ್ರು ಹಂಗೆ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಈ ಕಮಿಷನರ್ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ APL ಕಾರ್ಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. 98% ಬರೀ ಹೆಣ್ಮಕ್ಳು ಆಗಿರೋದು. ಈಗ ನೀವೆಲ್ಲ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಈಗ ಫಸ್ಟ್ ಮದುವೆ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಹೆಣ್ಮಕ್ಳ ಹೆಸರು ಫಸ್ಟ್ ತೆಗಿಸ್ರಿ. ಫಸ್ಟ್ ತೆಗಿಸಿದ್ಮೇಲೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಹೆಸರು ಹೊರಟೋಗುತ್ತೆ ಮೇಡಮ್. ಯಾವಾಗ ಹೆಣ್ಮಕ್ಳ ಹೆಸರು ಇರುತ್ತೋ ಟ್ಯಾಕ್ಸ್ ಪೇಡ್ ಅಂತ ಈಗ ಬರ್ತಾ ಇತ್ತು ಮೇಡಮ್. 98% ಅದೇ ಪ್ರಮಾಣ ಆಗಿರೋದು. ಈಗ ದಯವಿಟ್ಟು ಮೇಡಮ್ ಹೇಳ್ತಾರೆ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲ. ಈಗ ಮದುವೆ ಆಗಿದ ತಕ್ಷಣ ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಬೆಂಗಳೂರಲ್ಲೆಲ್ಲೋ ಇದರಲ್ಲಿ ವೈಟ್ ಫೀಲ್ಡ್ KRPುರಂ ಎಲ್ಲ ಹೋಗಿರ್ತಾರೆ, ಅವ್ರದ್ದು ಅಮೌಂಟ್ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. ಅವ್ರ ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಫಸ್ಟ್ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ತೆಗಿಸ್ಬಿಡಿ. ನೀವು ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ತೆಗಿಸೋದಾಗಿದ್ರೆ ಇಂಥ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಬರೋದಿಲ್ಲ. ಆ ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರಾಗಿನ ಈಗ 98% KGF ಅಲ್ಲಿ ಇದೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿರೋದು. அம்மா புரிஞ்சிருக்குதா? அவர் என்ன சொல்லிருக்கிறாங்க, என்ன சொல்லிருக்காங்க? ಈಗ நீங்க ரேஷன் கார்டுல ஒருத்தர் பேரு இருந்தா உங்களுக்கு ஒரு 5 kg 10 kg அரிசி ஜாஸ்தி வரும், அப்படி லிஸ்ட்ல தான் இருக்கிறது. இப்போ உங்க கார்டு லிஸ்ட்ல உங்க பையவோ பொண்ணோ கல்யாணம் ஆயிருந்தா கூட ரேஷன் ஒரு 10 kg மாசம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படி நினைச்சு நீங்க அவரு வெளியூர்ல இருந்தோ கம்பெனில வேலை பண்ணிருந்தா கூட நீங்க கேன்சல் பண்றது இல்ல. அம்மாவா இல்வா? ரேஷன் கார்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா அவரு வேற கம்பெனில சேலரி எடுத்தா பையாவோ குழந்தோ உங்க பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு வேற ஊர்ல சேலரி எடுத்திருந்தா கம்பெனில, இங்கேயே உங்களுக்கு ரேஷனுக்காக அவர் பேர் இங்க சேர்த்து இருக்கிறீங்க, அது கொஞ்சம் கேன்சல் பண்ணாத இருந்தா உங்களுக்கு பெனிஃபிட் வேற எல்லா பெனிஃபிட் கேன்சல் ஆகும். ಅವರ ಪೇರು ಕ್ಯಾನ್ಸಲ್ பண்ணுங்க. ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಕೊಡುಂಗ, ಇನ್ನೇನ್ ಬೇಕಪ್ಪ ಅವ್ರದ್ದು? ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಮತ್ತೆ ಇನ್ವಿಟೇಷನ್, ಮದುವೆ ಆಗಿದೆ ಇನ್ವಿಟೇಷನ್, ಕಲ್ಯಾಣ ಇನ್ವಿಟೇಷನ್, ஒரு ஆதார் கார்டு 2 டீடைல்ஸ் கொடுத்தா அவரு உங்க கார்டுல அவர மார்த்து இல்ல கேன்சல் பண்ணி உங்களுக்கு செப்பரேட்டா அந்த பிபிஎல் கார்டு அப்படியே வரும். இப்போ ஏபிஎல் கார்டு பண்றது இல்ல. இப்போ ஏபிஎல் கார்டு பண்ணிருந்தா கூட இந்த டீடைல்ஸ் கொடுத்தா திருப்பಿ ಅದು ಬಿಪಿಎಲ್ ಕಾರ್ಡ್ ಆವು. ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಅಡ್ರೆಸ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿಸಿ, ದಯವಿಟ್ಟು ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಡ್ರೆಸ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿಸಿ, ಅಂದ್ರೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಮೇಡಮ್. ಈಗ ಅವ್ರ ಮದುವೆ ನಾಳೆನೆ ಬಂದು ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಡಿಲೀಟ್ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ, ಅದು ಪಾಸಿಬಲ್ ಇದೆಯಾ? ಈಗ ಸದ್ಯಕ್ಕೆ ಈಗ ಗೌರ್ಮೆಂಟ್ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಮೇಡಮ್. ಈಗ ಹೇಳ್ತೀವಿ, ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀವಿ. ಈಗ ಒಂದ್ ನಿಮಿಷ ಇದೆ. ಈಗ APL ಕಾರ್ಡ್ಸ್ ಇಂದ BPL ಮಾಡೋದಕ್ಕೆ ಸದ್ಯ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಂದ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಪ್ಲಿಕೇಶನ್ಸ್ ತಗೊಂತಾ ಇದೀವಿ ಅಷ್ಟೇ. ನಾವೀಗ ಅಪ್ಲಿಕೇಶನ್ಸ್ ತಗೊಂಡು ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಂದ ಪ್ರೊಸೀಜರ್ ಪ್ರಕಾರ ಅಲ್ಲಿಂದ ಆರ್ಡರ್ ಆಗಿ ಬಂದ್ಮೇಲೆ ನಾವು ಫಸ್ಟ್ ಪ್ರೋಸೆಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ನಾವು ಮಾಡೋಣ ಇದು ಸ್ಪೆಷಲ್ ಕೇಸ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇವ್ರಿಗೆ ಪವರ್ಸ್ ಇಲ್ಲದೆ ಇರ್ಬೋದು. ಥ್ರೂ DC ಕಮಿಷನರ್ಗೆ ನಾವು ಆ ಪ್ರಪೋಸಲ್ ನ ಕಳ್ಸೋಣ. ಎಷ್ಟ್ ಜನ ಆಗಿದೆ ಇವಾಗ ನೀವು ಇದು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, ಹೌದಲ್ವಾ? ಪೆನ್ಷನ್ ಅದಾಲತ್ ಜೊತೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ BPL ಕಾರ್ಡ್ ಮಾಹಿತಿ ತಗೊಳ್ಳಿ. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಈ ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್ಸ್ ಗೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಬೆನಿಫಿಟ್ ಸಿಗ್ಲಿ. ಬರೀ ರೇಷನ್ದೇ ಅಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಹೆಲ್ತ್ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಸಿಗತ್ತೆ. ಒಂದು BPL ಕಾರ್ಡ್ ಇದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ಸ್ ಅಲ್ಲಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಫ್ರೀ ಇದೆ. ಅದು ಪಾಪ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದಕ್ಕಿಂತ ಒಳ್ಳೆ ಬೆನಿಫಿಟ್ ಹೆಲ್ತ್ ಬೆನಿಫಿಟ್. BPL ಕಾರ್ಡ್ ಇಂದ
ಇಡೀ ಎಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಸ್ ಹೋದ್ರು ಅವ್ರಿಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ 100% ಫ್ರೀ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಇದೆ. ಎಲ್ಲ ಲಾಂಗ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ತಗೊಳ್ಳೋ ಅಂತ ಎಲ್ಲಾ ಹೆಲ್ತ್ ಇಶ್ಯೂಸ್ಗೂ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಫ್ರೀ ಇದೆ. ಜಯದೇವ ಅಲ್ಲಿದೆ, ಕಿಡ್ವಾ ಅಲ್ಲಿದೆ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ಸ್ ಅಲ್ಲಿ. ಮತ್ತೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಯಾವ್ಯಾವ ಹಾಸ್ಪಿಟಲ್ಸ್ ಜೊತೆ ಟೈಅಪ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೆಲ್ತ್ ಗ್ರೌಂಡ್ಸ್ ಮೇಲೆ BPL ಕಾರ್ಡ್ ಇದ್ರೆ ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಪೇಷಂಟ್ಸ್ ಮಾತ್ರ ಮೇಡಮ್, ಕ್ಯಾನ್ಸರ್ ಪೇಷಂಟ್ಸ್, ಹಾರ್ಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಕ್ಯಾನ್ಸರ್ ಪೇಷಂಟ್, ಮೈನ್ ಆತರ ಸರ್ಜರೀಸ್ ಇದ್ರೆ ಆ ರೀತಿ ಮಾತ್ರ ಮೇಡಮ್. ಕೆಲವೊಂದು ಹೆಲ್ತ್ ಇಶ್ಯೂಸ್ ತುಂಬಾ BPL ಕಾರ್ಡ್ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ. ಅದನ್ನ ನಾವೊಂದ್ ಸ್ಪೆಷಲ್ ಡ್ರೈವ್ ಅಂತ ಮಾಡೋಣ. ಹೇಗೂ ನಾವೀಗ ಇವ್ರ ಹತ್ರ ಮಾಹಿತಿ ನಮಗ್ ಸಿಗತ್ತೆ. ಥ್ರೂ DC ಅದನ್ನ ಕಮಿಷನರ್ಗೆ ಕಳಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಏನೇನ್ ಕರೆಕ್ಷನ್ಸ್ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಅದನ್ನ ಮಾಡೋಣ. ಆ ಒಂದು ಇನಿಷಿಯೇಟಿವ್ಸ್ ತಗೊಳ್ಳೋಣ. ಮತ್ತೆ ಡಿಲಿಷನ್ ಮೇಡಮ್, ಮೈನು ಮಕ್ಕಳು ಸೇರ್ಸಂಗಿದ್ರೆ ಸೇರ್ಸ್ಕೊಳ್ರಿ. ಮತ್ತೆ ಬರ್ತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮತ್ತೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಅಬೌವ್ 6 years ಇದ್ರಾಗಿನ ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್, ಆಧಾರ್ ಕಾರ್ಡು. ಯಾರಾದ್ರೂ ಮದುವೆಯಾಗಿ ಬಂದಿದ್ರಾಗಿನ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಹಾಕೊಂಡ್ಬನ್ನಿ, ತಕ್ಷಣ ಆಗುತ್ತೆ ಮೇಡಮ್. ಈಗ ಅಲ್ಲ, ಅಬೌವ್ 6 months, ಅಬೌವ್ 6 yearsಗೆ ಯಾರಾದ್ರೂ 6 ವರ್ಷ இருக்கிற சின்ன குழந்தை புதுசு இது ரேஷன் கார்டுக்கு நீங்க ஆட் பண்ண முடியும். 6 வருஷம், 6 years. உங்க வீட்டுல அந்த புள்ள அப்பாது இன்கம் சர்டிபிகேட் இருந்தா ரேஷன் கார்டுக்கு ஆட் பண்ண முடியும். இப்போ ஆட் டிலிஷன் 2 பண்ண முடியும். 6 வருஷம் இருந்தா அவருக்கு ரேஷன் கார்டுக்கு ஆட் பண்ண முடியும். ಡಿಲಿಷನ್ ಕೂಡ ಕಲ್ಯಾಣ பண்ணிருந்தா ಡಿಲಿಷನ್ ಕೂಡ ನಿಂಗೆ பண்ண முடியும். ரெண்டு மாத்தாடோ ஆகிறதுல நானும் தமிழ்ல ಹೇಳಕ್ இஷ்டப்படுತೀನಿ. இங்க ஒரு பிரச்சனை நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இதுக்கும் முன்னாடி BPL ಕಾರ್ಡ್ ಕ್ರೈಟೀರಿಯಾವ எடுத்தோம், ರೈಟ್? ಸೊ BPL ಕಾರ್ಡ್ ನ ಕ್ರೈಟೀರಿಯಾ ಆಗಿ ತಗೊಂಡಾಗ 1,20,000 ಒಳಗೆ ಇರೋ ಅಷ್ಟು ಜನಕ್ಕೂ ಪೆನ್ಷನ್ ಕೊಟ್ವಿ ಅಲ್ವಾ? ಸೊ ಈಗ ಏನಾಯ್ತು, BPL ಕಾರ್ಡ್ ಕ್ರೈಟೀರಿಯಾ ಅಲ್ಲೇ ನಿಲ್ಸಿದ್ರು, 1,20,000. ಸೊ ಯಾರ ಹತ್ರ ಎಲ್ಲ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ BPL ಅಂತ ಇದೆಯೋ ಅಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಪೆನ್ಷನ್ ಕೊಟ್ವಿ. ಬಟ್ ಈಗ ಏನ್ ಮಾಡಿದೆ ಸರ್ಕಾರ, ಹೊಸ ಆದೇಶ ಮಾಡಿದೆ. ಏನಂತ, 32,000ಕ್ಕೂ ಕೆಳಗೆ ಇರುವಂತಹ ಕುಟುಂಬಗಳಿಗೆ, ಆ ಕುಟುಂಬದ ಸದಸ್ಯರಿಗೆ ಮಾತ್ರ ಪೆನ್ಷನ್ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಇನ್ಕಮ್ ನ 1,20,000ದಿಂದ 32,000ಕ್ಕೆ ತಂದು ನಿಲ್ಸಿದ್ರು. ಸೊ ಇದಕ್ಕೂ ಮುಂಚೆ ನೀವು ತಗೊಂಡಿರುವಂತಹ ಇನ್ಕಮ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಿಮ್ಗೆ ಏನಂತ ಮೆನ್ಷನ್ ಆಗಿರುತ್ತೆ, 50,000, 60,000, 70,000, 80,000 அல்வா? ஆமா இல்லைங்களா? எல்லாமே 60,000, 70,000, 50,000 அப்படிதான் இருக்கும். எதுவுமே 32,000க்கு கீழே இருக்காது. ஏன்னா நமக்கு அவசியம் இருக்குல்ல. அங்க 1,20,000க்கு கீழே இருந்தா போதும். we don't have, அதுக்கும் மேல நமக்கு அதுக்கு கீழே இருந்தா போதும் தான் கிரைட்டீரியா இருந்தது. பட் இப்போ நமக்கு 32,000 தான் இருக்கணும் அப்படின்னு ரூல் போட்டதுக்கு அப்புறமா உங்க எல்லார் பென்ஷனும் டவுட்ஃபுல் பென்ஷனர்ஸ் லிஸ்ட்ல வந்திருக்கு. அப்புறம் இங்க ரேஷன் கார்டுல வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு BPL கார்டு இருக்கலாம், பட் அந்த BPL கார்டுல உங்களுக்கு இன்கம் கிரைட்டீரியா 32,000 இன்கம் இல்ல இப்போ. சோ அந்த இன்கம் சர்டிபிகேட் இன்கம் 32,000 பண்றதுக்கு 2 விஷயம் ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கு. ஒண்ணு, உங்க ஃபேமிலியில பையன், பொண்ணு, வேற யாராவது வெளியே நம்ம வேலைக்கு போறது பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்காக தான், சேலரிக்காக தான். சோ அவங்க சேலரி 32,000 ரூபாய்க்கு மேல கண்டிப்பா இருந்தே இருக்கும். இப்போ ஒரு ஆள் உங்க வீட்டுல இருந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வேலையை பெங்களூருக்கு வேலைக்கு போறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் 1,00,000க்கு மேல வரும். அப்போ உங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கட் ஆகும். சோ நீங்க ரேஷன் பர்பஸ்க்காக பென்ஷன் இதை நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி ஆகும். ஒன்னு, இப்போ நீங்க உங்க ஃபேமிலியை ஸ்பிளிட் பண்ணி தான் ஆகணும். பையனோ பொண்ணோ யாரு ஹை இன்கம் இருக்கோ அவங்கள ஃபேமிலி ரேஷன் கார்டுல இருந்து வெளியே எடுக்கணும். மத்தபடி உங்க இன்கம் நீங்க குறைச்சிக்கணும். ஓகே, உங்க இண்டிவிஜுவல் இன்கம் தான் நம்ம கொடுக்க முடியும். சோ ஒரு இன்கம் சர்டிபிகேட் இஸ் கிவன் ஃபார் அ ஃபேமிலி. அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு தான் நாங்க கொடுக்க முடியும் இன்கம் சர்டிபிகேட், நாட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒருத்தருக்கு, உங்களுக்கு உங்க பையன் இன்கம் எங்கே ஃபெச் ஆயிருக்கோ உங்க இಡೀ குடும்பத்தோட இன்கம் அதனால இன்க்ரீஸ் ஆகுது. அதனால வார்ஷிக குடும்பದ ஆதாய. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ ஃபேமிலி இன்கம் தான் கன்சிடர் பண்றோம், நாட் த இண்டிவிஜுவல்ஸ் இன்கம். சோ இப்போ உங்க பையன் இது வேற எங்கேயாவது ஒரு லோன் போட்டிருக்கலாம், பட் ஆனா அப்பா பேர்லயோ அம்மா பேர்லயோ லோன் ப்ராசஸ் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி எங்கேயாவது ஃபெச் ஆயிருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், நமக்கு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண கஷ்டம். அப்பா பேர்ல அம்மா பேர்ல லோன் போட்டிருந்தோம். பட் அதர்வைஸ் அப்ளிகண்ட் உங்க பையனோ பொண்ணு பேர்லயோ லோன் இல்ல வேற மாதிரி ஏதாவது பல்க் அமௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா we can help you, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கண்டிப்பா. சோ இன்கம் சர்டிபிகேட் மெயினா 32,000க்கு உள்ள வரணும். அந்த உள்ள வரணும்னா உங்க வீட்டுல யாராவது ஹை சேலரிடு, கொஞ்சம் நிறைய சம்பளம் வாங்குற சேலரிட் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த ரேஷன் கார்டுல இருந்து அவங்க வெளியே இருந்தா மட்டும்தான் எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ தயவுசெய்து
நீங்க இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணாதான் உங்களுக்கு நாங்க பென்ஷன்ல நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஆல்.